என் இனிய அன்புள்ளங்களே, இதோ நாம் 11:24 இருக்கிறோம். ஓ தேவ அன்னையே, இறை மகனாம் இயேசுவின் மீது என் இதயம் இறை பற்றுதலில் உள்ள பற்றி எரிய செய்தருளும். நாம் சொல்ல வேண்டியது 11th day of the May. நமக்கு பகைவர்களாய் இருப்பவர்களை தேடிச் சென்று அவர்களுடன் ஒப்புரவாகியிட முயற்சிப்போம். இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய் ஆவியார் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீதம் 19, 10, 11, 12. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலானவை, விலைமிக்க பொன்னினும் பசும் பொன்னினும் மேலான, தேனினும் தேன் அடையினும் சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. நீதிமொழிகள் 9, 13, 14, 15. இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து 18, 23, 28. இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். இன்றைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் 16, 23, 28. தந்தையே, உங்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நம்பினீர்கள். இன்றைய மாதாவின் நிகழ்வுகளில் ஒன்று மஜ்கொரே, ஆர் லேடி ஆஃப் மஜ்கொரே. இவங்க உலகத்தில் நிறைய அன்னைக்காக ஆலயங்கள் கட்டி கிறிஸ்தவர்கள் அன்னையை வணக்கம் செய்து வருகிறோம். அதனுடைய இது தான் இந்த வணக்க மாதத்தில் அன்னைக்கும் அதிகமான வணக்கங்கள். நாம் தினம் நிறைய ஒருத்தல்கள் செய்வோம், பூசைகள் காணுவோம், மற்றவங்களுக்கு உதவி செய்வோம், அந்த மாதிரி. அப்போ பிரம்மாண்டமான ஆலயங்கள் கட்டி எழுப்பது வழக்கம். அப்போ இட்டாலியில் அன்னை மரியாவுக்கு மிகுந்த பக்தி கொண்டவர்களாக இருக்கிறதுனால திருச்சபையின் தலைப்பிடமாக ஹெட் ஆஃப் த ரோம் இருக்குது நமக்கு. இந்த விசுவாசம் உலகத்தில் அந்த ரோமில் வீடுகளில் எல்லாம் மரியன்னையின் படமும், ஸ்ட்ரீட்லெல்லாம் மரியன்னை சொருபங்களும் வச்சு அழகுபடுத்துறது அவங்க நம்ம பார்க்கலாம். ரோமில் மட்டும் இல்லை, அன்னை மரியாவுக்கு 48 ஆலயங்கள் கட்டப்பட்டு 46 ஆலயங்களில் ஆண்டு முழுவதும் முக்கியமாக திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அன்னை மரியன்னை ஆலயங்களில் மிக பெயர் பெற்ற புனித பெரிய கோவில் மரியா மஜ்ரோன் என்னும் மரியன்னை பேராலயம். ரோமையில் உள்ள மரியன்னைக்காக பேராலயமே உலகில் உள்ள ஆலயங்களுள் தாய் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விழாவைத்தான் நாம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 5ஆம் நாள் கொண்டாடப்படுகிறோம். அத்திருத்தலத்தின் வரலாறு கிபி 5ஆம் நூற்றாண்டில் பேட்ரிக் என்ற ஜான் என்பவருக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதனால அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய செல்வத்தை நல்ல காரியங்களுக்கு செலவழித்துன்னு வந்தாங்க. அப்போ அவங்க எந்த நற்செயல் புரிந்தாலும் அதுக்கு அன்னை மரியா அவங்களுக்கு வழிகாட்டி அன்னை மரியாவிடம் அவங்க ஜெபித்து வந்தாங்க. ஒரு நாள் அன்னை மரியா அவங்களுக்கு கனவில் தோன்றி பனிமலையில் தனக்கு ஒரு ஆலயம் கட்ட கூறினார். அப்போ மறுநாள் திருத்தந்தை 3ஆம் கிறிஸ்துஸை சந்தித்து தனது கனவையும் தான் அங்கு ஆலயம் கட்டப்போவதையும் கூறினார். அதை கேட்டு திருத்தந்தை ஆச்சரியத்திற்குள்ளானார். ஏனென்றால் அவருக்கு மரியா காட்சி அளித்து அந்த மலையில் கோவில் கட்ட கூறியிருந்தார் இதுக்கு முன்னாலேயே. அவர்கள் ஏராளமான மக்களை அழைத்து சென்று அந்த ஆலய பணிகளை செய்யலானார்கள். அப்போது ஐரோப்பாவில் ஆகஸ்டில் கோடைக்காலம், ஆனால் அந்த சமயத்தில் அம்மலையில் பனிப்பொழிவு இருந்தது. வியப்புக்குரிய ஒன்று, மேலும் அந்த சமயத்தில் எபேசு திருசங்கமும் முடிந்திருந்தது. ஏன்னா அப்போது அந்த பேராலயத்தை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்தார். இதுதான் மேற்கத்திய நாடுகளில் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தில் இயேசு பிறந்த தொட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கும் பின்வரும் நாட்களுக்கும் உலகில் உள்ள கிறிஸ்தவர்கள் இவ்வாலயத்துக்கு அத்திரு தொட்டியை வணங்கி விசேஷமாக ஜெபித்துன்னு வந்திருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் புனித லூக்கா நற்செய்தியாளர் ஓவியமாக தீட்டிய அன்னை மரியாவின் அழகு படம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருப்படத்தில் அன்னை மரியாவின் முகம் மிக அழகுள்ளதாகவும் இரக்கம் தோற்றத்துடன் அடக்கமும் சாந்தம் உள்ளதாகவும் தெரியுமா. அவரது மடியில் அமர்ந்திருக்க இயேசு கிறிஸ்துவின் உருவை தாங்கிய படம் மிக அழகுள்ளதாக வரைஞ்சிருக்காங்க. இயேசுவின் இடக்கரம் ஒரு நூலை ஏந்தியவாறும் வலக்கரம் ஆசி வழங்குவது போலும் தீட்டப்பட்டுள்ளது. இயேசுவின் கண்கள் அன்னை மரியாவுக்கு நோக்குவது போன்றும் அது தெரியுது அப்படின்ட்டுன்னு. எனவே அந்த படத்தை காண்பவர்களின் உள்ளம் அதிகமாக இறை பற்றுதலால் நிரம்பப்படுவதாக ஃபீல் பண்ணுறாங்களா ஜனங்க. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் அன்னை மரியான் திருவுருவை தாங்கிய படம் சொரூபங்கள் பக்தியுடன் வைத்திருந்து அதை அடிக்கடி கண்டு நம்ம இதயங்களில் இறை பற்றி நிரப்பி
என்றைக்குமே இறை பிரசன்னத்தில் வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.